களத்தில் விஜய் இறங்கி அரசியல் பண்ணுறதை பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள்லாம் பெருமைப்படுவாங்க. அதே மாதிரி தான் அஜித் அவர்களையும். அஜித் வந்து தன்னுடைய ரசிகர்களை மிக அழகாக வழிநடத்தினார். ஒரு இடத்துல எனக்கு வேணாம் சொன்னார். இன்றைக்கி ரசிகர்களே பெருமைப்படுற அளவுக்கு இந்தியா லெவலில் கார் ரேசிங் பண்ணுறாரு. அதே மாதிரி விஜய் ரசிகர்கள்லாம் வந்து இந்த அரசியலில் அவங்களே பெருமைப்படுற மாதிரி விஜய் வந்து தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு களத்தில் குதித்து மக்கள் பிரச்சனைக்கு ரோட்டில் வந்து போராடுறாரு. அதுதான் 2 ஹைலைட்டு. ஸோ என்ன திடீர்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் அஜித் ரசிகர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, ரொம்ப லக்கியானவங்க, ரொம்ப பெருமைக்கானவங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நிறைய இஷ்யூஸ் தான். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, ரஜினி, கமல் இருந்தாங்க. இப்போ ரஜினியும் கமலுமே இதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் பீப்புளை வந்து வச்சுருந்தாங்க ரசிகர்களாக. ஆனால் அவங்களால பெருமைப்பட்டுக்கணும். இன்றைக்கி ஒரு ரஜினி ரசிகர்கிட்ட போய் கேளுங்களேன், உங்கள் தலைவரை பற்றி நீங்கள் பெருமையாக இருக்கீங்கன்னா பெருமைப்பட மாட்டாங்க. அது வந்து அரசியலுக்கு வல்லைங்கிறதுக்காக கிடையாது. அட்லீஸ்ட் அரசுக்கு அல்ல அப்படிங்கிறத அஜித் மாதிரி தெளிவாக சொல்கிறேன். எனக்கு ரசிகர்கள் வேண்டாம், எனக்கு தலைப்பு வேண்டாம், பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ரஜினிக்கு அந்த தில்லு கிடையாது. அதே மாதிரி கமலஹாசன் வந்துட்டு அரசியலுக்கு வந்த உடனே அடுத்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா போய் யாரெல்லாம் எழுத்து பேசினாரோ, தவறுன்னு சொன்னாரோ அவங்க கூட போய் சேர்ந்துட்டாரு. ஸோ கமல் ரசிகர்கள் வந்துட்டு எப்படி பெருமைப்பட்டுக்குவாங்க? மேபி அவர் நடிகர், அதோடு நிப்பாட்டிருக்கலாம். அவர் ட்ரை பண்ணார், அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்கள் உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு மொமெண்ட். இந்த 2 மொமெண்ட் 2 பேருமே எக்ஸ்ட்ரீம்லி குட். ஒருத்தர் நாட்டுக்காக, ஒருத்தர் வந்துட்டு தன் மாநிலத்துக்காக வந்து அழகாக வந்து போராடுறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி பீப்புளுக்கு பின்னாடி போன ரசிகர்களுடைய சப்போர்ட் வந்து அழகாக வந்து கன்வெர்ட் பண்ணப்படுது. இது வந்து தொடரும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜென்ரேஷன் ஃபேன்ஸ், அஜித் விஜயோட ஃபேன்ஸ் மாதிரி அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் பொறுப்பாக இருங்க. இவங்களுக்கு பிறகு வந்து நான் சிம்பு வரேன், தனுஷ் வரேன், சிவகார்த்திகேயன் வரேன் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நம்பி வர ஃபேன்ஸை வந்துட்டு கரெக்டாக டைரக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இப்போயே சொல்லியிருங்க நாங்கள் பண்ண முடியாதுன்னு. அதுதான் எக்ஸாம்பிள். அஜித்தும் விஜயும் 2 பேருமே செம்ம எக்ஸாம்பிள். அதை லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ.